சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து சமஸ்கிருத பேராசிரியருக்கு 150 ரூபா சம்பளமும், தமிழ் பேராசிரியருக்கு வந்து 75 ரூபா சம்பளம். அந்த சமஸ்கிருத பேராசிரியர் பேர் வந்து குப்புசாமி ஐயர், குப்புசாமி ஐயர்னு நினைக்கிறேன் பேர். அவர் குப்புசாமின்னு ஒரு எளிய குருடா இருக்குது. ஆனா தமிழ் பேராசிரியர் வந்து நமச்சிவாய் முதலியார், நமச்சிவாய் வேற ஒரு சமஸ்கிருத பேர் மாதிரி இருக்கு. ஆனா அவருக்கு 75 ரூபாயும், குப்புசாமி ஐயருக்கு வந்து 150 ரூபாயும். சமஸ்கிருதம்னா மேல அப்படிங்கிறத பிரிட்டிஷ் அரசு காலத்துல இருந்த போது அன்னைக்கு நீதி கட்சி கவனத்துக்கு பெரியார் தான் கொண்டு போறாரு. அது பெரியார் எவ்வளவு நேர்மையானவர் அப்படிங்கிறதுக்கு, நீங்க சமஸ்கிருத பேராசிரியர் 150 ரூபா கொடுக்குறீங்களே, அதை குறைச்சி 75 ரூபா கொடுங்கன்னு அவர் சொல்லலை. நீங்க பெரியாருக்கு வந்து பார்ப்பனர்கள் மீது காழ்ப்புணர்ச்சி, வெறுப்புணர்வு அவர் கிடையாதுங்கிற உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. ஆரம்பத்திலே நீதி கட்சி காலத்திலே அவர் என்ன சொன்னாரு, குப்புசாமி ஐயருக்கு 150 ரூபா சமஸ்கிருதத்துக்கு கொடுக்குறீங்க, நியாயம் தான். அந்த 150 தமிழ் பேராசிரியருக்கு கொடுக்குன்னு தான் சொன்னாரே தவிர நீங்க அதை 75 ரூபா குறைங்கன்னு சொல்லலை. அப்ப பெரியார் என்னன்னா ஆதிக்கத்தை எதிர்க்கிறாரு.